வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கான முக்கியமான குணம் என்ன தெரியுமா? அது ஒழுக்கம், பொறுமை, தொடர்ந்து முயற்சி. இந்த மூன்றும் இயற்கையாகவே ஒருவரிடம் இருந்தால் அவர் எவ்வளவு தாமதமாக இருந்தாலும் உயர்ந்த நிலையை அடைவார். அப்படிப்பட்ட மகத்தான குணங்கள் கொண்டவர்கள் மகர ராசி அன்பர்கள்தான். மகர ராசிக்காரர்கள் மெதுவாக முன்னேறினாலும் அவர்கள் அடையும் உயரம் மிகவும் பெரியது. அவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறை நிலை பிடித்துவிட்டால் அதை யாராலும் எளிதில் குலைக்க முடியாது. இன்று நாம் பார்க்கப் போவது மகர ராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மிகவும் விரிவாக. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன, எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எல்லாம் தெளிவாக புரியும். மகர ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களில் நீங்கள் மிகவும் கடினமான காலத்தை சந்தித்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கான பலன் தாமதமாக கிடைத்திருக்கலாம். வேலை மற்றும் பண விஷயங்களில் அழுத்தம் இருந்திருக்கலாம். குடும்பத்திலும் சில பொறுப்புகள் அதிகரித்திருக்கலாம். இதனால் மனதில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். இதற்கான காரணம் சனி உங்கள் ராசியின் அதிபதி என்பதால் அவர் உங்கள் வாழ்க்கையை சோதித்து உங்களை வலிமையானவராக மாற்ற முயற்சித்தார். இது ஒரு சோதனை காலம், ஆனால் இதன் முடிவில் வெற்றி உங்களுக்கே. இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை தரும். சூரியன் உங்கள் 4வது இடத்தில் இருப்பதால் குடும்பம், மனநிலை இவை முக்கியமாகும். சுக்கிரன் உறவுகளை மேம்படுத்தும். புதன் உங்கள் சிந்தனை திறனை மேம்படுத்தும். சனி உங்கள் ராசி அதிபதி இன்னும் சோதனைகளை தரலாம், ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நிலைத்தன்மையையும் உருவாக்குகிறார். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை: பொறுமை = வெற்றி. வேலை செய்பவர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்கள் உழைப்பிற்கு மெதுவாக மதிப்பு கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் அது இடதி அணி அல்ல, மெதுவாக வரும். தொழில் செய்பவர்களாக இருந்தால் மெதுவான வளர்ச்சி இருக்கும், ஆனால் அன்னெசரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு ஆன்மீக அறிவுரை: சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் குறையும். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சற்று தயங்கலாம், ஆனால் நீங்கள் ஓப்பனா பேசினால் உறவுகள் வலுப்படும். சிலருக்கு திருமணம் பற்றிய பேச்சு நடக்கலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் நேரம் செலவிட வேண்டும். சனிக்கிழமை தெய்வ வழிபாடு செய்தால் உறவுகளில் அமைதி அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய முயற்சிப்பீர்கள், ஆனால் சில நேரங்களில் அது ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்கும். அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்கும். உடல் ஆரோக்கியம் பொதுவாக சரியாக இருக்கும், ஆனால் சோர்வு, ஜாயிண்ட் பெயின் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். அதனால் ஓய்வு மிகவும் அவசியம். சிறிது உடற்பயிற்சி செய்யுங்கள். ஓம் சனீஸ்வராய நம என்று ஜபம் செய்வது நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சனி பகவான், ஹனுமன், சிவன். சனி பகவான் உங்கள் சோதனைகளை குறைப்பார். ஹனுமன் உங்களுக்கு மன பலம் தருவார். சிவன் கர்ம தடைகளை நீக்குவார். சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றுங்கள். எள்ளு தானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. இதற்கான காரணம் உங்கள் ராசியின் அதிபதி சனி. அதை பலப்படுத்தினால் வாழ்க்கை நிலை பெறும். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பொறுமையால் வெற்றி பெறும் மாதம். நீங்கள் பொறுமையாக இருந்தால், நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால், நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கை உறுதியாக உயர்வு பெறும். ஆனால் நீங்கள் விரைவாக பலன் எதிர்பார்த்தால், அவசரப்பட்டால் இந்த நல்ல வாய்ப்பை இழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற ராசிபலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.